ஹாய் ட்ரேடர்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? 10 மிஸ்டேக்ஸ். என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணலாம். ஸோ இதை பார்க்கலாம். ஸோ இதுவரை நீங்கள் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கலாம். ஸோ திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தெளிவாக கற்றுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க என்னென்ன நடக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்குள்ளே வரும்போதே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. எப்படின்னா, நாம் கோடிகளில் பொருளும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு நாமளே சொல்லிக்கிற மாதிரி, ட்ரேடிங்குள்ளே வந்தால் ஒரே மாதத்தில் லட்சமாக சம்பாதிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி விஷயம் இங்கே கிடையாது. சரிங்களா? ஒரே மாதத்தில் கோடீஸ்வரர் ஆனவனும் கிடையாது. அதே போல் ஒரே மாதத்தில் கோடி ரூபாயை லாஸ் பண்ணவும் இருக்கான், ப்ராஃபிட் பண்ணவனும் இருக்கான், லாஸ் பண்ணவனும் இருக்கான். பட் ஆனால் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட நாலேஜ் அதெல்லாம் வேறு லெவல் வெல்டன், அப்படியே பிச்சு உதருவான். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்கிறதுனால தான் அவனால் ப்ராஃபிட் பண்ண முடியுது. நீங்கள் பிகினராக உள்ளே வரீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கவே கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அதிகமாக சம்பாதிச்சிடலாம், 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1,00,000 ரூபா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த 10,000 லாஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சு உள்ளே வராதிங்க. புரியுதுங்களா? ஓகே, உள்ளே வந்துட்டேன். ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடிங்க்கு உண்டான செட்டப்பும் கிடையாது, ஒரு ட்ரேடிங்க்கு உண்டான பிளானும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வர்றது, ஒரு சார்ட்டை பார்க்குறது, ஒரு 4 கேண்டில், இங்கே 4 கேண்டில் இருக்கா, அடுத்து பையர், ஆனால் கரெக்டாக இங்கே தான் லாஸ் ஆகும். அடுத்து 2 கேண்டில் இருக்கா, இவ்வளோ பெருசு பையர் வந்திருக்குது. ஸோ இப்படியும் பையர் தான் வருவான். பச்சை கலர் கேண்டில், அடுத்து பச்சை, கரெக்டாக இங்கே பச்சை போடுவான், லாஸு. சரிங்களா? ஒரு ட்ரேடிங் பிளானும் கிடையாது, ஒரு ட்ரேடிங் உண்டான நாலேஜ் கிடையாது, ஒரு ட்ரேடிங் உண்டான எக்ஸ்பிளேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. டோட்டலாக வர்றது ட்ரேட் எடுக்கிறது, பையர் செல்லர் அப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். புரியுதுங்களா? ரெண்டாவது மிஸ்டேக், ட்ரேடிங் பிளானே இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா லாஸ் ஆகும். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கலாம், எவ்வளோ ட்ரேட் எடுக்கலாம், எவ்வளோ எடுத்தால் நம்ம ப்ராஃபிட் வரும், ப்ராஃபிட் வந்தால் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைனா எவ்வளோ லாஸ் ஆனால் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் தான் அங்கே உட்காரணும். சேரில் நீங்கள் ட்ரேட் உட்காடுறீங்க அப்படின்னாவே அந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இதுதான் விஷயம். இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் முடிச்சுக்கிறேன், இவ்வளோ லாஸ் ஆனால் முடிச்சுக்கிறேன், இத்தனை ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டாக அங்கே இருக்கணும். அதே மாதிரி மூணாவது விஷயம், ட்ரேடிங் செட்டப். ட்ரேடிங் செட்டப்னால் என்ன? உங்களுக்கு உண்டான ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ் அமைதியாக இருக்கணும். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ, பஸ்ஸில் போகும்போது, ஆட்டோவில் போகும்போது, பைக்கில் போகும்போது நான் போல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. சரிங்களா? ரோடை பார்த்துட்டு, வண்டியை பார்த்துட்டு, மரத்தை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? என்ன தான் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆனால் போதும் அந்த ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ ட்ரேடிங் செட்டப் ரொம்ப முக்கியம். அதுவும் உங்கள் வீட்டில் உங்களோட கம்ஃபர்டபுளான பிளேஸில் இருக்கிறது ரொம்ப பெட்டர். புரியுதுங்களா? இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரிஸ்க்கு. இப்போது உங்களோட 10,000 இருக்குது அப்படின்னா அதை அப்படியே தூக்கிட்டு எதுவுமே தெரியாமல் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. 10,000 வச்சு 1,00,000 சம்பாதிச்சிடலாம். சரிங்களா? இருக்கிற அமௌண்ட்டை மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 5,000 வச்சுருந்தாலும் சரி, 1,00,000 வச்சுருந்தாலும் சரி, அதை ஒரு 40%, 50%, 0.5% தான் நம்ம டெபாசிட் பண்ணணும். மீதியை நாம் வச்சுக்கணும். எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணி லாஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா டோட்டல் லாஸ் ஆகிடும். நீங்கள் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிட்டாவே உங்கள் கையில் ஜீரோ ஆகிடும். ஸோ உங்கள் கையில் பணம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மைண்டு அந்த அளவுக்கு வேலை செய்யாது. நம்ம கையிலையும் பணம் இருக்கணும், அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்கணும். ஸோ அப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய அனலைஸ் பண்ணக்கூடிய போது அது ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோட ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? பணம் எந்த அளவுக்கு விளையாடுதுன்னு நீங்கள் பாருங்கள். புரியுதுங்களா? இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் ரேஷியோ. சரிங்களா? இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணணும் வந்துட்டீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க, ஏன் ரிஸ்க் ரேஷியோ கம்மியாக தான் வைங்களேன், ஏன் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்க? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சேட் ஏயுடி ஜேபி 60% இருக்குது. சரிங்களா? அதே இப்போ யூரோ ஜிபிபி 85% இருக்குது. ஏயுடி ஜேபிஒய் சார்ட் இங்கே ரன் ஆகுது. அதே மாதிரி யூரோ ஜிபிபி சார்ட் இங்கே ரன் ஆகுது. சரிங்களா? இப்போ எந்த சார்ட்டில் ட்ரேட் எடுப்பீங்க? நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூரோ ஜிபிபியில் தான் ட்ரேட் எடுப்பேன். ஏயுடி ஜேபியோட ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 60% அப்படின்றது ரிஸ்க் அதிகம். இப்போது 100 ரூபா வைக்கிறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 60 ரூபா ப்ராஃபிட் வர்றது எப்படி,
அதே ரூ. 100 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூ. 85 ப்ராஃபிட் வர்றது எப்படி? ஸோ அதை விட 50% ப்ராஃபிட் அதிகம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் ரெஃபர் பண்ணுவேன். இந்த சார்ட் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே போல் ஏஐடிஜேபி ப்ராப்பராக இருக்குது, ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக இருக்கிற சார்ட்டும் மக்கள் பண்ணும். சரிங்களா? நீங்கள் ஏன் ப்ராப்பராக இருக்கிற சார்ட்டும் ரிஸ்க்கு அதிகமாக ஏன் எடுக்கிறீங்க? ரிஸ்க் எடுக்காதீங்க. புரியுதுங்களா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு தான். அதில் இன்னும் ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? சார்ட் இல்லை, நம்மளுக்கு உண்டான ரிஸ்க் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அமௌண்ட்டை தக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வச்சு மெயின்டைன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். இருக்கிற அமௌண்ட்டை வச்சு லாஸ் பண்ணி டெபாசிட் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணாமலே இருக்கலாம். சரிங்களா? ட்ரேட் பண்ணுறதை விட ட்ரேட் பண்ணாமலே இருக்கலாம். எப்போவுமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், ஆனால் அதை கற்றுக்கிறது கஷ்டம். புரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, 6வது பாயிண்ட் அது. ஸோ அதுக்கப்புறம் 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க, நியூஸ் டைம் பார்த்து ட்ரேட் பண்ணுறது. சரிங்களா? என்ன நியூஸ் டைம் அப்படின்னா இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா நியூஸ் எதில் பார்க்குறது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், investing.com. சரிங்களா? investing.com அப்படின்ற வெப்சைட்டில் நியூஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்து கரெக்டான டைமிங்கில் ட்ரேட் பண்ணுங்கள். நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிக்க வேண்டாம். புரியுதுங்களா? கவுண்டிங் ஏதோ மிஸ் ஆச்சு அப்படின்னா நான் அப்படியே எனக்கு தெரிஞ்சது அப்படியே கண்டினியூவாக சொல்கிறேன். ஓகேங்களா? 7th நினைக்கிறேன். ஓகே, இது வந்து நியூஸ் டைம் கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கண்மூடித்தனமாக ஏதாவது ஒரு டைமில் 12 மணிக்கோ 1 மணிக்கோ காலையில் தூங்கி எழுந்ததோ ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? 7வது விஷயம். 8வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம். என்ன பயம்? இந்த ட்ரேடு ப்ராஃபிட் வருமா? நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டீங்க, ட்ரேடிங் செட்டப்பும் பண்ணி உக்காந்துட்டு இருக்கிறீங்க, டெபாசிட்டும் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே. கடைசியில் நம்ம அமௌண்ட் அங்கே ப்ராஃபிட் ட்ரேட் எடுக்கும் போது தான் வரும் ஒரு பயம் வரும் பாருங்கள். ப்ராஃபிட் வருமா அப்படின்ட்டு. அது ஏன் அந்த பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பயம் குறையும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட், அதுக்கு தான் டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மினிமம் அமௌண்ட்டை வச்சு அந்த அமௌண்ட்டும் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். இருக்கிற அமௌண்ட் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வராது. பயம்தான் வரும். பயத்தில் லாஸ் தான் ஆகும். லாஸ் ஆனால் மைண்ட் அப்செட் ஆகும். இருக்கிற அமௌண்ட்டும் லாஸ் ஆகும். கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகும். திரும்பவும் டெபாசிட் பண்ணிங்க ப்ராஃபிட் வரணும்னு நினைப்பீங்க, திரும்பவும் லாஸ் ஆகும். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? இது வந்து 8வது விஷயம். 9வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்னு. இங்கே லிமிட்டே கிடையாதுங்க. 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறீங்க. சரிங்களா? 5ல் வந்து 1 ப்ராஃபிட் வருது, 4 லாஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? 6வதோ ட்ரேட் எடுப்பீங்க, அதுவும் லாஸ். 7வதோ ட்ரேட் எடுப்பீங்க, அதுவும் லாஸ். 8வதோ ட்ரேட் எடுப்பீங்க, அதுவும் லாஸ். ஏன் கண்டினியூஸாக லாஸ் ஆகுது? காரணம் இங்கே 4 ட்ரேட் லாஸ் ஆனதே உங்கள் மைண்ட் அப்செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 4 ட்ரேடு லாஸ் ஆனதும் பிடிக்கணும், ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது ட்ரேட் எடுப்பீங்க, 7வது ட்ரேட் எடுப்பீங்க, 8வது ட்ரேட் எடுப்பீங்க, 10, 12, 15 போயிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரேட் எடுக்க அது போயிட்டே இருக்கும், லாஸ் ஆகிட்டே இருக்கும். கவுண்டிங்கும் பண்ண மாட்டீங்க, ஒரு ரூல்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, ஒரு ரிஸ்க் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கணுங்க. இதுதான் ஃபிக்ஸ்டு, இப்படி தான் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இது உண்டு. சரிங்களா? 9வது விஷயம் அது. அதுவே 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். அதுக்கு தான் டெமோ அண்ட் கொடுத்துருக்கான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். இங்கே லேர்னிங் ரொம்ப முக்கியம். லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் அதை விட ரொம்ப முக்கியம்னா பார்த்துக்கோங்களேன். சரிங்களா? ஸோ அந்த 10 விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க, இருந்துக்கோங்க. சரிங்களா? இங்கே வந்து நம்ம அமௌண்ட்டில் வச்சு ப்ராஃபிட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, லாஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? நமக்கு அமௌண்ட்டை யாரும் சும்மா கொடுக்கறது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு தான் அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்துருப்பீங்க. ஸோ கஷ்டப்பட்ட அமௌண்ட்டை ஏதாவது பிரயோஜனமாக செலவு பண்ணால் கூட அது வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே, போனால் போயிட்டு போகுதுன்னு விடலாம். இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கண்மூடித்தனமாக டெபாசிட்டை பண்ணி, அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. டெபாசிட்டை பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று ட்ரேட் எடுக்கிறீங்க, லாஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா?
ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். எதுவுமே தெரியல அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஓகே.